சிரிக்கும் டீ குடிக்கும் சிறுவன் யார்? ஒரே சிரிப்பில் பேமஸ். லாரி கிளீனர் 2 பிரபலம். யார் இந்த சிரிப்பு சிறுவன்? சோஷியல் மீடியாவில் இப்படி வைரலான இந்த சிறுவன் யார் தெரியுமா? இன்று சமூக ஊடகங்களில் ஒவ்வொரு மீம் அல்லது ட்ரோல் வீடியோவிலும் தோன்றும் அந்த பிரபலமான சிரிக்கும் தேநீர் சிறுவனின் கதை உண்மையிலேயே ஊக்கமளிக்கிறது. அவரைப் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை காணலாம். இந்த வைரலான சிறுவனின் பெயர் அருண். அவர் தெலுங்கானாவின் ஜெயசங்கர் போப்பல்பள்ளி மாவட்டத்தில் உள்ள நலப்புச்சட்வில்லி கிராமத்தைச் சேர்ந்தவர். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த அருண் பிழைப்புக்காக ஒரு லாரியில் துப்புரவாளராக, உதவியாளராக வேலை செய்துள்ளார். இந்த வீடியோ திட்டமிடப்படவில்லை, மாறாக லாரி ஓட்டுநர் தேநீர் அருந்தும் போது ஒரு நகைச்சுவையைச் சொல்லும் போது ஒரு அழகான தற்செயலான தருணம் இது. இதைக் கேட்ட அருண் தனது அப்பாவித்தனத்தால் வெடித்துச் சிரிக்கிறான். அருணின் சிரிப்பை ஓட்டுநர் தனது மொபைல் போனில் படம் பிடித்து இணையத்தில் பகிர்கிறார். பதிவேற்றப்பட்ட 1½ மாதத்திற்குள் இந்த வீடியோ 4 கோடி பார்வைகளை தாண்டி சாதனை படைத்தது. வறுமை காரணமாக அருண் 4ஆம் வகுப்பிலேயே பள்ளியை பாதியிலேயே விட்டுவிட்டார். இருப்பினும் இந்த வீடியோ வைரலான பிறகு ஓட்டுநர் ஆதரவுடன் அருண் மீண்டும் படிப்புக்கு திரும்பினார். சமீபத்திய தகவல்களின்படி அருண் தனது 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். ஒரே இரவில் பிரபலமான அருண் இப்போது தெலுங்கானாவில் ஒரு பிரபலமாகிவிட்டார். பல பெரிய யூடியூப் சேனல்கள் அவரை நேர்காணல் செய்துள்ளன. தற்போது அருண் தனக்கென ஒரு இன்ஸ்டாகிராம் கணக்கைத் தொடங்கி நகைச்சுவை வீடியோக்களை உருவாக்கி ஆயிரக்கணக்கான பின்தொடர்பவர்களை ஈட்டி வருகிறார். சிரிப்புக்கு சாதி, மதம், மொழி எதுவும் தெரியாது என்பதை அருண் நிரூபித்துள்ளார். அவரது அப்பாவி புன்னகை எந்த மன அழுத்தத்திலும் இருப்பவர்களை ஒரு கணம் சிரிக்க வைக்கும். அதனால்தான் இன்றும் கூட ட்ரோல்கள் அருணின் சிரிப்பு கிளிப் இல்லாமல் எந்த நகைச்சுவை வீடியோவையும் முடிக்க முடிவதில்லை. இதுகுறித்து தெரிவித்துள்ள அருண், இவ்வளவு பேர் என் புன்னகையை விரும்புவார்கள் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை. வறுமையின் வலி இருந்த போதிலும் அந்த ஒரு நொடி சிரிப்பு என் வாழ்க்கையை மாற்றியது என்று அவர் உணர்ச்சிவசப்பட்டு தெரிவித்துள்ளார். என் வாழ்க்கையில் லாரி ஓட்டுநர் அண்ணா கடவுளுக்கு குறைவானவர் அல்ல. அவர் அந்த வீடியோவை எடுக்கவில்லை என்றால் நான் பிரபலமாகி இருக்க முடியாது. நான் படிக்க வேண்டும் என்று அவர் வற்புறுத்தவில்லை என்றால் நான் இன்னும் ஒரு கிளீனராக இருப்பேன். நான் 10ஆம் வகுப்பு படிக்க அவர்தான் காரணம். மேலும் இப்போது மக்கள் என்னுடன் செல்பி கேட்கும்போது அது விசித்திரமாக இருக்கிறது என அருண் தெரிவித்துள்ளார். மேலும் ஆனால் அது வேடிக்கையாக இருக்கிறது. வீடியோக்களை எடுப்பது மட்டுமல்லாமல் நன்றாக படிக்கவும், மரியாதைக்குரிய வேலையைச் செய்யவும், அவரைப் போல வறுமையில் வாடும் குழந்தைகளுக்கு உதவவும் ஆசை என கூறியுள்ளார் அருண்.